என்னுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு நான் ஒரு பதிவிலே உங்களை இருகாலத்தில் ஸ்ரீகால அஸ்தி என்கிற ஒரு புண்ணிய சேத்திரத்துக்கு அழைத்து செல்கிறேன். பலமுறை ராகு கேது தோஷத்திற்காக நான் ஸ்ரீகாலத்தை சென்றிருக்கின்றேன். நாம் காலத்தி என்று மட்டுமே சொல்லுகின்றோம், ஆனால் அது ஸ்ரீகால அஸ்தி. ஸ்ரீ என்றால் சிலந்தி, காலம் என்றால் பாம்பு, அத்தி என்றால் யானை. சிலந்தி, பாம்பு, யானை மூன்றும் சிவபெருமானை கும்பிட்டு முக்தி அடைந்த சேத்திரம் இந்த ஸ்ரீகால அஸ்தி என்கிற ஒரு புண்ணிய சேத்திரம். அப்பர் சுவாமிகள், சுந்தரர், திருஞான சம்பந்தர் பாடியருடையது. கண்ணப்ப நாயனார் அந்த ஊரில் பிறந்து அங்கே ஓடுகின்ற பொன்முகலி ஆற்றிலிருந்து நீரை முகிழ்ந்து கொண்டு மலையில் இருக்கின்ற குடுமிநாதர் ஈஸ்வரனுக்கு சென்று தினசரி பூஜை செய்து வந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அப்பர் சுவாமிகள் என் கண்ணில் உள்ளான் காலத்தியான் என்று பாடியிருக்கின்றார். காலத்தியான் கான், அவன் என் கண்ணில் உள்ளான் என்று சொல்லியிருக்கிறார். மனத்தின் கண் உள்ளான், இந்த இரு கண்களிலுமே காலத்தியான் இருக்கிறான் என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். இது தென்கையிலை என்று போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட புண்ணிய சேத்திரத்திற்கு வேலூரிலிருந்தோ திருப்பதியிலிருந்து 40 கிலோமீட்டர். நீங்கள் அந்த காலத்தில் நகருக்குள் செல்கின்ற போது அந்த பொன்முகலி ஆற்றினுடைய கரையின் மீது தான், அந்த மேம்பாலத்தின் மீது போய் வலது பக்கம் திரும்பி நேரம் நின்றீங்கன்னா அது கோவில் கோபுரம் நன்றாக தெரியும். ஆகவே அது புண்ணிய பூமி. அதை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு காட்சியை உங்களுக்கு இந்த காணொலியோடு இணைத்திருக்கின்றேன். 4 கோபுர வாசல், மேற்கு கோபுர வாசல், தெற்கு, வடக்கு, இந்த 3 கோபுர வாசல் வழியாக நான் சென்று சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறேன். காலத்திநாதர் சுவாமி, அம்பிகை ஞான பிரசன்னாம்பிகை. இங்கே நாம் உள்ளே செல்கிற போதே இனம் புரியாத ஒரு அதிர்வு தெரியும். நீங்கள் அனுபவித்தால் தான் தெரியும் அந்த கோயிலுக்குள்ளே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேத்திரம். 7 நிலை ராஜகோபுரம். 2010 அது சில காரணங்களாக இடிந்து விழுந்த போது 2017 புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்தார்கள். 140 அடி உயரம், 4 கோபுரம். அதிலே நான் மேற்கு வாசல், தெற்கு வாசல், வடக்கு வாசல் போயிருக்கிறேன். அப்படி இந்த வாசல் வழியாக சென்று பெருமானை தரிசித்தால் அவ்வளவு ராகுகேது தோஷமும் திருமணமாகாத தடைகளுக்கு மிகப்பெரிய பரிகார தலமாகவும் நினைத்தது நடத்தி கொடுக்கிற ஈஸ்வரன் அங்கே காலத்திநாதன். அந்த கோயிலில் இன்னொரு விசேஷம், குரு பகவான். ரொம்ப அற்புதமான திருக்காட்சிகள் குரு பகவான். அந்த கோயில் நகரத்தினுடைய சில பகுதிகளை உங்களுக்கு இந்த காணொலியில் இணைத்திருக்கின்றேன். ஆகவே மூலஸ்தானத்தில் நம்மளால் படம் எடுக்க முடியவில்லை. ஆகவே ஒரு காலஸ்திரிக்கு போய் வந்த ஒரு திருப்தி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தால் கிடைக்கும் என்று சொல்லி சீக்கிரம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறேன். காதனி வெண்குழை ஆனை காலத்தி மலைக்கொழுந்தை வேதமொழி மூலத்தை விழுந்து இறைஞ்சி எழுந்து பெரும் காதல் புரி மனம் கழிப்ப கண் கழிப்ப அங்கே அப்பர் சுவாமிகள் வணங்கினார் என்று பாடியிருக்கிறார். காலத்தியான் கான், அவன் என் கண்டுள்ளார் என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். செண்டாடு விடையாய் சிவனே என் செருஞ்சுடரே, வண்டாடும் குழலால் பாகம் மகிழ்ந்தவனே, கண்டார் காதலிக்கும் கணநாதன் எம் காலத்தியாய், அண்டா உன்னையல்லால் அறிந்து ஏத்த மாட்டேனே என்று சுந்தரர் பாடியிருக்கிறார். கண்டார் காதலிக்கின்ற ஆசையை, மோகத்தை, காதலை, பக்தியை, உணர்வை அளிப்பவன் காலத்தியார். கண்டார் காலத்தியான், கண்டார் காதலிக்கும் கணநாதன். கணநாதன் என்பதற்கு காலத்திநாதருக்கு இன்னொரு பெயர் கணநாதன். எம் காலத்தியாய், அண்டா உன்னையெல்லாம் நான் வேறு யாரை புகழ்வேன், வேறு யாரை தரிசனம் செய்து புண்ணியம் பெறுவேன் என்று சுந்தரர் பாடி அருளியிருக்கிறார். ஆகவே அப்பர் சுவாமிகள் இந்த இடத்திலே மிக மிக நெகிழ்ந்து போய் அப்பர் சுவாமிகள் தேவாலயம் மிகவும் புகழ்பெற்றது. நீங்கள் கண்ணப்ப நாயர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வர வேண்டும். கண்ணப்ப நாயருடைய அன்புக்கு ஒப்பு நாங்கள் இல்லை என்று சொல்கிற அந்த அற்புதமான சேத்திரத்தை நீங்களும் கண்டுகளித்து தரிசனம் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ఆలయం నందు శ్రీ స్వామి అమ్మవార్లకు నైవేద్య నివేదన ప్రారంభమైనది. క్యూలైన్లో వేచి ఉన్న భక్తులు కొంత సమయం పాటు వేచి ఉండవలసిందిగా తెలియజేస్తున్నాం. ఓం నమః శివాయ.
శివాయ భక్తులకు విజ్ఞప్తి. ఆలయంలో శ్రీ స్వామి అమ్మవార్లకు అభిషేక సేవ జరుగుతూ ఉన్నది. క్యూ లైన్లో వేచి ఉన్న భక్తులు దయచేసి కొంత సమయం పాటు వేచి ఉండవలసిందిగా తెలియజేస్తున్నాం. అభిషేక సేవ అనంతరం నైవేద్య నివేదన ప్రారంభమవుతుంది. భక్తులు గమనించవలసిందిగా కోరుతున్నాం.